பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ரஹ்மான் சாருக்கும் மாலை வணக்கம். கிருஷ்ணா வந்து எனக்கு ஒரு நண்பரை அறிமுகமாகறதுக்கு முன்னாடி அவருடைய படம் சில்லுன்னு ஒரு காதல் எனக்கு அறிமுகம். அதுக்கப்புறம் வந்து அவரை 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பர்சனலாக வந்து கிருஷ்ணா ரொம்ப பிடிக்க காரணம் வந்து நிறைய புதுமுகங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஒரு லிரிக் ரைட்டர், ஹீரோ, ஹீரோயின் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஒரு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற அந்த தைரியம், அந்த கான்ஃபிடென்ட் வந்து நிறைய டைரக்டருங்களுக்கு வராது, என்னையும் சேர்த்து. ஸோ அந்த மாதிரி ஒரு தைரியமாக இன்னும் சொல்லப்போனால் இந்த மியூசிக் டைரக்டர் சத்யா வந்து எங்கேயும் எப்போதும் எங்கள் கம்பெனி பண்ண படத்தில் தான் ஒரு அறிமுகமான நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணாவோட கண்டுபிடிப்பு தான் வந்து சத்யா. அவர் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி அந்த ஆல்பத்தோட எல்லா சாங்கையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் சரவணன் வந்து எங்கேயுமே போகல அந்த படத்துக்கு அவர் மியூசிக் டைரக்டராக செலக்ட் பண்ணார். அந்த வகையில் வந்து ஒரு நல்ல ஒரு இடம் அவருக்கு இருக்குது. இந்த சாங்ஸ் விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கேமராமேனை பாராட்டுறதா, இல்லை ஆர்ட் டைரக்டரா, இல்லை வந்து அந்த காஸ்டியூமா, இல்லை கமலா தேட்டரு ப்ரொஜெக்ஷனா, அவ்வளோ ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்ட அளவுக்கு பிரமாதமாக இருந்தது. ஸோ சத்யா வந்து இன் ஃபியூச்சரில் வந்து ரஹ்மான் சாரை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு, அந்த மாதிரி சினிமாவில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரஹ்மான் சார் இன்ஸ்பிரேஷன். நான் வந்து 90s வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, ரூம் கிடைக்காம ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சுப்ரமணியன் காலனியில் தான் எப்படியாவது ஒரு ரூம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, சாதாரண பேச்சுலருக்கே இடம் கொடுக்க மாட்டாங்க. அதில் பர்டிகுலராக சுப்ரமணியன் காலனி எதுக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா, அங்கே தான் ரஹ்மான் சார் இருக்காரு. ஸோ அப்படி இப்படி பிடிச்சி ஒரு சுப்ரமணியன் காலனியில் வந்து ஒரு மாடியில் ஒரு போர்ஷன் கிடச்சிருச்சு எனக்கு. அங்கேருந்து பார்த்தா ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோ தெரியும். அதில் வந்து நைட்டு அந்த ஏரியாவே இருட்டாக இருக்கும். அந்த ஒரு ஸ்டுடியோ மட்டும் ரொம்ப பிஸியாக இயங்கிட்டு இருக்கும். நான் மொட்டை மாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ரஹ்மான் சார் இந்நேரம் எந்த சாங்க்கு எந்த டைரக்டரோட கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு, எந்த லிரிக் ரைட்டரோட இருக்காரு, எங்கே ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அங்கேருந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த என்னுடைய மொட்டை மாடியிலேருந்து அவரோட ஸ்டுடியோவுக்கு நான் இன்ச்சாக போய் அந்த கம்போசிங் ரூமில் போய் நான் அவரோட உட்காந்து கம்போஸ் பண்ணதுக்கு எனக்கு 8 வருஷம் ஆச்சு. அந்த ஒரு படம் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து என் வாழ்க்கையில் நான் வாழ்நாள் எல்லாத்துலேயும் சேர்த்து நான் மறக்க முடியாத அந்த நாள் வந்து சாரோட இருந்த அந்த நாள். ஸோ சத்யா கூட அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு என்ன மாதிரி இன்ச்சாக இல்லாமல் கொஞ்சம் மீட்டராக வேகமாக வந்து ரஹ்மான் சார் மாதிரி ஒரு நல்ல பொசிஷன்ஸ் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எங்கே போனாலும் நம்ம காலர் நிறுத்தி விட்டு நான் வந்து ரஹ்மான் சார் இருக்கிற ஊர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பெருமையாக சொல்கிறதுக்கு ஒரு காரணம் ரஹ்மான் சார். அந்த மாதிரி வந்து சத்யா கூட ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நல்லா வரணும். அதுக்கான அறிகுறிகள், உழைப்பு, ஒரு கடுமையான உழைப்பு இந்த சாங்கில் தெரியுது. இன்னும் ஒரு கடுமையாக உழைச்சி வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. கிருஷ்ணாவும் சொல்லணும், நிறைய போராடிட்டார் கிருஷ்ணா. வாழ்க்கையில் எல்லாருமே போராடும். சினிமாவில் போராட்டங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் கற்பனை பண்ணுறதுக்கு மேலே அது கஷ்டமானது. அந்த போராட்டத்தை பிடிச்சிட்டாரு கிருஷ்ணா. வாழ்க்கையில் வந்து நம்ம சில டைமில் அந்த பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் நின்றுட்டு இருப்போம். பஸ்ஸு வரும், ஒரு ரொம்ப லேட்டாக வரும், வர்ற பஸ் ஆல்ரெடி ஃபுல்லாக வரும். அது நம்ம நிற்க வேண்டிய இடத்துல தள்ளி கொஞ்சம் நேரம் நின்றுடும். ஸோ இங்கேருந்து நம்ம ஓடுறதுக்குள்ளே பஸ் எடுத்துருவாங்க. திரும்பி பஸ் அப்படி ஓடிட்டே இருக்கும்போது பின்னாடி ஓடிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம தூரத்துலேருந்து பார்ப்போம் ஒருத்தர் அந்த மாதிரி பஸ்ஸை சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யார் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் எப்படியா நம்ம அந்த பஸ்ஸு பிடிச்சிடணும்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட ஒரு நிமிஷம் வேண்டுவோம். அந்த பஸ் இப்படி நின்றுடும், இல்லைன்னா இன்னும் வேகமாக போய் அந்த பஸ்ஸை பிடிச்சிருவான். நான் இன்னைக்கு அந்த கிருஷ்ணாவை அந்த மாதிரி தான் பார்க்குறேன். கிருஷ்ணாவும் கண்டிப்பாக வந்து அவருடைய வெற்றி பயணம் வந்து இந்த நெடுஞ்சாலையில் ஆரம்பித்து அது இன்னும் வேகமாக போகும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். தேங்க்ஸ்.